ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விஜயோட 2வது மிகப்பெரிய ஒரு ராலி நடக்குது. இந்த ராலில வந்து பார்த்தீங்கன்னாக்க, மிகப்பெரிய ஒரு பார்த்தீங்கன்னாக்க, இந்த திருவாரூர்ங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பேசுறதுல பார்த்தீங்கன்னாக்க, இந்த திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் சனிக்கிழமை அவங்க பேசுனதோட, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னாக்க, நெறைய விதமான அந்த ஊர்கள பத்தி பேசுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி தலைவர்கள்லாம் வந்து என்னென்ன விதமா வந்து ஒரு விஜய் வந்து பேசுனாங்க. இத எல்லாமே வந்துனாக்க, அ நான் இங்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க, அ அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து என்னென்ன சொல்றாங்கன்னா, நான் திருச்சி போனேன். திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு வந்து என்னென்ன விதமான அம் அ வரும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏர்போர்ட்ல இறங்கி வர்றாங்க. வரும்போது அந்த திருச்சி உள்ளறைக்கு வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அளவு டைம் எடுத்துக்கிடுது. அது மட்டும் இல்லாம அங்க பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட மைக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆயிருது. அதையும் வந்து இந்த இதுல வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவர் வந்து அரியலூர் போம்போது பார்த்தீங்கன்னாக்கா, போறதுக்கு முன்னாடியே வந்து அங்க வந்து பவர் கட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த பவர் கட் ஆனதுக்கான ரீசன் என்ன? அத பத்தியும் வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க. பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து இங்க உள்ள மீனவர்கள பத்தி பேசினதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம, இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ம் இலங்கை தமிழர்கள் பத்தி, அதாவது ஈழத் தமிழர்கள பத்தி பேசினதா இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மதுரையில வந்து பேசுனாங்க. மதுரையில பேசுனது பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே உள்ள கச்சத்தீவ பத்தி பேசினோனே, அங்கே உள்ள அதிபர் போயிட்டு அங்கே போய் விசிட் பண்றதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆ இலங்கையில உள்ள கொடிகள வந்து அகற்றுனதா இருக்கட்டும். அதாவது டிவிகே கொடி வந்து அங்க வச்சிருந்திருக்காங்க. அதையும் வந்து அகற்றுனதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அத பத்தியும் வந்து இதுல பேசியிருக்காங்க. வாங்க இந்த வீடியோல வந்து போய் பார்க்க போறோம். என்னன்னாக்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அவர் என்ன சொல்றாருனாக்க, ஆ நான் இங்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க, நாகூர் ஆண்டவர் அவர பத்தியும், அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன சொல்றாங்கன்னாக்க, அண்ணாவுக்கு ஒரு வணக்கம், பெரியாருக்கு ஒரு வணக்கம். அந்த வணக்கத்த வச்சுட்டு இதுல வந்து உள்ளேக்கு போறாங்க. போய் என்ன பேசுறாங்கன்னாக்க, நாகூர் ஆண்டவர பத்தியும் பேசுறாங்க. நாகூர் ஆண்டவர். அதுக்கப்புறம் சொல்றாங்க, நெல்லுக்கடை மாரியம்மன் அவங்கள பத்தியும் ஆசியுடன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னாக்க, வேளாங்கண்ணி ஆசியுடன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இப்ப எங்க வந்திருக்கேன்னாக்கா, நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்திருக்கேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து மெயினா வந்து என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க மீன் தொழில் தான் வந்து மெயினா இருக்கு. இந்த மீன் தொழில் தான் வந்து இங்க மெயின் இதா இருக்கிறனால, இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சரியான வந்து இந்த மீன்கள வந்து பதப்படுத்துறதுக்கான தொழிற்சாலைகள் கிடையாது. அது மட்டும் இல்லாம, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு சம்பந்தமா உள்ள ஏரியாக்கள் இருக்கு. அதுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு இடங்கள் கிடையாது. அத சேமிச்சு வைக்கிறதுக்கு. அத பத்தியும் பேசுனாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்க, இதுல வந்து தொழிற்சாலை அதாவது விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகளோட நெல்ல வந்து ஒரு பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு குடோன் கிடையாது இங்க. நெல் குடோன் கிடையாது. அத பத்தியும் வந்து இதுல வந்து பேசியிருக்காங்க. இங்க இந்த வேளாங்கண்ணியில இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துல தான் பார்த்தீங்கன்னா, மத நல்லிணத்திற்கு ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மாவட்டம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, இங்க வந்து அ முஸ்லீம் மக்களா இருந்தா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்து மக்களா இருந்தா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவ மக்களா இருக்கட்டும், எல்லாரும் ஒண்ணா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஒரு நாகப்பட்டினம் மாவட்டம். அப்படி உள்ள மாவட்டத்தில வந்து நான் வந்து பேசுறது வந்து ரொம்ப வந்து பெருமையா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து இதில வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ட வந்து எடுத்து சொன்னாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னாக்க, இதில மீன் தொழிலுக்கும் அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா கொண்டுட்டு வர்றாங்க. ஆனா வந்து அத வந்து அப்படியே விட்டுர்றாங்க. இப்போ வரையும் வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அத பத்தி வந்து பேசியிருந்தாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது இந்த தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்க 2வது மாவட்டமா இருக்கு. 2வது மாவட்டமா இருக்கிற இவ்வளோ பெரிய ஒரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீன்கள வந்து பதப்படுத்துறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இங்க உள்ள அ மீன்களுக்கு அதாவது இறால்கள் வந்து உரிய ஒரு விலை குடுக்குறதா இருக்கட்டும், இது எதையுமே வந்து இங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அத பத்தியும் வந்து இதில வந்து மெயினா வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னாக்க, அ இதுக்கு முன்னாடி வந்து அதிகமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய மீனவர்கள் வந்து தாக்கப்படுறாங்க. இந்த இந்திய மீனவர்கள வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆ இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம், இன்னொரு 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மீனவர்கள வந்து சுட்டு கொன்னுகிட்டு இருந்தாங்க. இப்ப அது குறைஞ்சிருந்தாலும், சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க மீனவர்கள வந்து நீங்க வந்து கைது பண்ணிட்டு போறீங்க. இது வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இத வந்து இன்னும் யாரும் வந்து அத கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா, மத்தியில இருக்க பாஜக அரசும் சரி, இங்க இருக்க திமுக அரசும் சரி, எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அத பத்தியும் வந்து இதுல வந்து மெயினா பேசியிருந்தாங்க. ஏன்னா, இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, அதிகமான மீனவர்கள் வந்து போயிட்டு மீன் பிடிக்க போறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு இன்னும் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்ப நாங்க வந்தா கண்டிப்பா இந்த மீனவர்களுக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு என்ன செய்வோ, அத செய்வேன். ஏன்னா, இது சொல்றாரு, "நான் வந்து இப்ப மட்டும் நான் உங்கள்ட்ட வந்து பேச வரல. ஆனா ஒரு
14 வருஷத்துக்கு முன்னாடியே 2011லயே வந்து நான் உங்கள்ட்ட வந்து பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஏன்னா, நான் அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இங்க வந்து நான் அந்த மீனவர்களுக்காண்டி வந்து நான் குரல் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாரி மெயினா ஒரு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னாக்க, நம்ம அ ஈழத்தமிழர்கள பத்தி. இந்த ஈழத்தமிழர்கள பத்தி என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, நம்மளோட ஈழத்தமிழர்கள், நம்ம தொப்புள் கொடி உறவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்பவும் வந்து அங்க வந்து அதிகமான வந்து எந்த விதமான ஒரு உதவிகளோ, எந்த விதமான அந்த இலங்கையில உள்ள அரசு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரையும் எதுவும் வந்து செய்யாம இருக்காங்க. ஸோ அப்படி செய்யாம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே உள்ள மக்கள் வந்து இப்ப வரையும் வஞ்சிக்கப்படுறாங்க. ஸோ நம்மளுக்கு அப்ப அந்த தலைவன இழந்து அதாவது யார சொல்றாங்கன்னாக்கா, உங்களுக்கே தெரியும். பிரபாகரன பத்தி தான் பேசுறாங்க. ஸோ அந்த அவங்க தலைவர் பிரபாகரன பத்தியும் அவங்க வந்து அங்க பேசம்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அந்த ஃபோட்டோவ எடுத்து காமிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து அங்க அந்த வீடியோல வந்து பதிவானுச்சு அவங்க பேசம்போது. அதாவது விஜயண்ணா பேசம்போது. ஸோ அப்படி இருக்கும்போது, அ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஈழத்தமிழர்கள பத்தி பேசுறாரு. அவங்களுக்கு வந்து உரிய நியாயம் கிடைக்கணும். இப்ப வரையும் வந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஈழத்தமிழர்கள்னா இலங்கையில மட்டும் இல்ல, வெளிநாடுகள்லயும் வந்து அப்ப அந்த போருங்கும்போது இடம்பெயர்ந்து போனவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து நான் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்தேன்னாக்க, அவங்களுக்கு உண்டான என்ன செய்ய முடியுமோ நான் அதையும் செய்வேன் அப்படின்னு விஜய் அண்ணா பேசுனாங்க. அதுவும் வந்து ஈழத்தமிழ் முக்கியமான பிரச்சனை வந்து அ அ பார்த்தீங்கன்னாக்க மீனவர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த மீனவர்கள பிடிச்சிட்டு போனாக்க, ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ மீனவர்கள் அதாவது தமிழ்நாட்டு மீனவர்கள பிடிச்சா, தமிழ்நாட்டு மீனவர்கள் பிடிபட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. ஆனா வேற எந்த அது வேற மாநிலத்தில வந்து ஏதோ ஒரு மீனவர்கள வந்து கைது பண்ணாக்க, இந்திய மீனவர்கள வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து இத ஓரவஞ்சனை பண்றாங்க இந்த மத்திய அரசு, அதாவது பிஜேபி அரசு அப்படிங்கிற மாரியும் வந்து இத வந்து மெயினா பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த காவிரி அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துல அதிகமான தண்ணி பிரச்சனை வந்து அதிகமா இருக்கு. அப்படி தண்ணி பிரச்சனை இருக்கும்போது, இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு காவிரி ஆற்ற வந்து இங்க கொண்டாந்து அவங்களுக்கு வந்து உள்ள தண்ணி பிரச்சனைய வந்து தீர்த்து வைக்கலாமே! அத பத்தியும் இங்க வந்து நீங்க வந்து நெறைய வந்து காலேஜ் எல்லாம் இருக்கு. பர்ட்டிகுலரா இருந்தாலும், இங்க வந்து நீங்க ஒரு மெரைன் காலேஜ் வந்து அதாவது கவர்ன்மெண்ட் மெரைன் காலேஜ் வந்து ஒண்ணு கொண்டாந்துருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஏன்னா, இங்க காலேஜ் கொண்டாந்து இந்த மாரி காலேஜ்களுக்கு கொண்டாந்தீங்கன்னாக்கா, இங்க வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இத வந்து நீங்க கொண்டாந்துருக்கலாமே அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வேளாங்கண்ணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கியிருக்கலாம். ஆனா, இப்போ வந்து அதிகமான மக்கள் வந்துட்டு போறாங்க. இந்த வேளாங்கண்ணிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போறாங்க. அப்படி உள்ள ஒரு இந்த நாகப்பட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரையும் வந்து வஞ்சிக்கப்படுது. ஏன்னா, மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கியிருந்தீங்கன்னா, இன்னும் அதிகமான மக்கள் இங்க வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத பத்தியும் வந்து இதுல வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வேதாரண்யம்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரியும். அங்க வந்து மிகப்பெரிய ஒரு உப்பு உற்பத்தி பண்ற இடம். கடல் பக்கத்துல அங்க வந்து உப்பு வந்து அதிகமா உற்பத்தி பண்ணுவாங்க. உப்பு உற்பத்தி பண்ணும்போது, அதுக்கு உண்டான ஒரு உரிய அத சேமிப்பு கிடங்களோ, அது மட்டும் இல்லாம மெயினா வந்து பேசியிருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அ நாகப்பட்டினம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்ட் மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டா இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இவ்வளவு வந்து முன்னேறி இருந்தாலும், இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளவு சுத்தமா இல்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அளவு கிளீன் இல்லாம இருக்கு. அத பத்தியும் வந்து இதுல வந்து விஜயன் வந்து பேசியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஸ்டீல் ரோலிங் மில் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரயில்வே பெட்டி தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை வந்து இருந்துச்சு. அந்த பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து அத மூடிட்டாங்க. ஏன் மூடுனாங்க? எதுக்கு மூடுனாங்கன்னு தெரியல. ஆனா இப்போ வந்து அத ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா, அங்க வந்து நெறைய வந்து மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதா இருக்கட்டும், அங்க வந்து வாழ்வாதாரம் வந்து இன்னும் மேம்படும். அத பத்தியும் வந்து இதுல வந்து விஜயானந்தா பேசியிருந்தாங்க. அது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ஹெச் அதாவது நேஷனல் ஹைவே வந்து ஒரு மேம்பாலம் இருக்கு. அந்த மேம்பாலம் வந்து 50 வருஷத்துக்கு மேல கட்டி இப்போ வரையும் இருக்கு. அந்த மேம்பாலத்த வந்து இன்னும் வந்து அத புதுப்பிக்காமயே வச்சுட்டு இருக்காங்க. அத பத்தியும் வந்து இதுல வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாகப்பட்டினம் டூ தஞ்சாவூர். இதுல மிகப்பெரிய ஒரு நேஷனல் என்ஹெச் நேஷனல் ஹைவே வந்து போயிருக்கு. அந்த நேஷனல் ஹைவே வந்து இப்ப வரையும் வந்து வேலைகள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ வரையும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வேலைகள வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமயே வந்து இவங்க வந்து இழுக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இத வந்து என்னன்னாக்கா, அ மத்திய கவர்மெண்ட்டையும் சொல்றாரு. ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் பத்தி வந்து இதுல வந்து விவசாயிகள் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இங்க வந்து நாகப்பட்டினம்னு எடுத்துக்கிட்டாவே, இங்க வந்து அதிகமான கஷ்டப்படுற அதாவது உழைக்கும் வர்க்கத்தினர் தான் இங்க வந்து அதிகமா இருக்கிறாங்க. அப்படி உள்ள ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, இங்க எந்த விதமான அ அதாவது விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நெற்களை வந்து வந்து அறுவடை பண்றாங்க. அறுவடை பண்ணி அத வந்து
விளை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இங்க மழை வந்து இந்த மாதிரி வந்து அந்த நெல்லுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்படையுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு உரிய வந்து ஒரு குடோனாட அமைக்கலாம். ஸோ அதையும் வந்து இவங்க வந்து சொன்னாங்க, வாக்குறுதியா சொல்றாங்க. ஆனா வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. அத பத்தியும் வந்து இதுல வந்து விஜயன் வந்து பேசியிருந்தாங்க. இதுல வந்து மெயினா என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த திருச்சி மாநாடு போன வாரம் நடந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாநாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த அரியலூர் போம்போது பவர் கட் ஆனதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து மைக் வந்து கட் ஆயிடுச்சு. ஏன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பேசுனாங்க, "நீங்க வந்து எனக்கு வந்து மைக் வந்து கட் பண்ண முடியுது. ஆனா வந்து நீங்க வந்து மோடி வந்தாலோ, இல்ல நம்ம உள்துறை அமைச்சரோ இங்க வந்து வந்தாங்க வந்து பேசுனாக்க, நீங்க இந்த மாரி ஒரு இத பண்ண முடியுமா? சரி நீங்க பண்ணிட்டு இருக்க முடியுமா?" அப்படிங்கிற மாரியும் வந்து ஒரு இத பேசியிருந்தாங்க. நாங்க அந்த நாங்க இப்பதான் கட்சி ஸ்டார்ட் பண்றோம். அதனால எங்கள வந்து நீங்க இந்த மாரியான சீண்டி பார்க்குறீங்க. இது வந்து அத பத்தியும் வந்து இதுல வந்து மெயினா வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா அவர் என்ன சொல்றாருன்னா, அ அரியலூர் போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க போகும்போதே வந்து நாங்க வண்டி உள்ளேக்கு போகுது. போகும்போதே வந்து நீங்க பவர் கட் பண்றீங்க. ஸோ அப்படி கட் பண்ணாலும் நாங்க போயி அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம மெயினா வந்து அவர் என்ன சொல்றாருன்னாங்க, நான் வந்து பெரம்பலூர் போலாம்னு பார்த்தேன். ஆனா வந்து இதுலயே வந்து டைம் அதிகமாயிருச்சு. அதனால வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு டைம் வந்து நான் பார்க்க வர்றேன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மன்னிச்சுங்க அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இதுல மெயினா அவர் என்ன லாஸ்ட்ல என்ன சொல்றாருன்னாக்க, இங்க உள்ள இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்து நான் வந்து 2026ல வந்தேன்னாக்கா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ, அந்த மீனவர்களுக்கு நான் அத ஃபுல்லா வந்து நான் செய்வேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நம்ம 2026ல இவரு பார்த்தீங்கன்னாக்கா, வேற எந்த கட்சியும் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கங்க. மிக பிரதானமான 2 கட்சி இருக்கு. அது எந்தெந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஎம்கே வாஸ் ஏடிஎம்கே. இந்த 2 கட்சி தான் வந்து இந்த 50 ஆண்டுகளா வந்து நம்ம தமிழ்நாட்ட வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இடையில காங்கிரஸ், பிஜேபி இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள்லாம் அந்த உள்ளேக்கு வரும். வந்தாலும் இந்த 2 பிரதான கட்சிகள வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ இவங்க பேசுற 2 ஸ்டேஜ்லயும் பார்த்தீங்கன்னாக்க, இவங்க வந்து ஏடிஎம்கேவ விட்டுட்டாங்க. ஏடிஎம்கே பத்தியே பேசல. இவங்க பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, டிஎம்கே வாஸ் டிவிகே அப்படிங்கிறாங்க. இந்த டிஎம்கே, டிவிகே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம 2026ல போட்டியாவே இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து இதுல பேசியிருந்தாங்க. ஏன்னா, அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னாக்க, அ நம்மளோட பலமே வந்து இங்க வந்து வந்திருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, திருச்சியில வந்து அதிகமான வந்து பெண்கள் வந்திருந்தாங்க. அதாவது பெண்கள் தான் அதிகமா வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாங்க. இளைஞர்கள் பட்டாளம் தான் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து பேசினாங்க. ஸோ அததான் வந்து விஜய் அண்ணா சொல்றாங்க. கண்டிப்பா வந்து இதுல வந்து அதிகமா வந்து பெண்களும் வந்து வந்திருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆதரவும் அதிகமா இருக்கு. அத பத்தியும் வந்து இதுல வந்து விஜய் அண்ணா பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துல நடந்த ஸ்பீச். ஸோ இதுதான் வந்து அவர் ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னாக்கா, கண்டிப்பா நாங்க 2026ல எங்களுக்கும் டிஎம்ஏக்கு மட்டும்தான் வந்து போட்டி இருக்கும். மத்த கட்சிகளுக்கு வந்து எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து நாங்க போட்டியா இருக்க மாட்டோம். நாங்க போட்டியா இருக்கிறது இந்த ஆளுங்கட்சிக்கு தான் போட்டியா இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுல ஏடிஎம்கே வந்து அத விட்டுட்டாரு. ஸோ ஏடிஎம்கே பத்தி அவங்க வந்து பேசக்கூட இல்ல. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு யாரு வந்தாலும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து இன்னும் வந்து நெறைய வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி எல்லாம் இருக்கு. கஷ்டப்படுற குடும்பம் இருக்கு. அதனால அவங்க வந்து அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. பட் இருந்தாலும் இந்த மாரி புது முகங்கள் உள்ளைக்கு வந்து அவங்க என்ன மக்களுக்கு செய்வாங்களா? அப்படிங்கிறது வந்து தான் மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து புதுசா ஒரு ஆள் வந்து உள்ளைக்கு வந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்க வந்து கண்டிப்பா அவங்களோட ஆ அவர் சொல்லும்போது சொல்றாரு, "நான் என்கிட்ட வந்து உழைச்சு தான் வந்து நான் முன்னைக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து இப்பவும் வந்து என்னோட உழைப்புல தான் வந்து நான் இப்ப வந்து இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கேன். ஸோ நான் வந்து அடுத்தவங்க காசெல்லாம் வந்து புடுங்கி நான் வந்து வரல." அத பத்தியும் வந்து பேசியிருந்தாங்க. நான் வந்து அப்ப இந்த மாரி ஆளுகள் வந்தா தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ கண்டிப்பா வந்து மக்களுக்கு அந்த செய்ற எண்ணம் வரும். ஸோ பார்ப்போம் என்ன மாரி ஒரு வந்தாக்க, நம்மளுக்கு வந்து என்னென்ன மாரி வந்து மக்களுக்கு வந்து செய்ய போறாங்க அப்படிங்கிறத. ஸோ வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் ஆனந்த் பாலா.